ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? சண்டே எழுந்திருக்கிறதுக்கே நமக்கு எப்படின்னு டைம் ஆகிடும். ஸோ எழுந்திரிச்சு வெளியே பார்த்தா எதுவுமே தெரியல. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தா பனி அவ்வளோ விழுதுங்க. எதுவுமே தெரியல, அவ்வளோ பனி. ஏதோ கொடைக்கானல் ஊட்டிலலாம் எப்படி இருக்கும், எதிர்த்த வர வண்டியே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி பனி விழுந்தது. ஸோ அதே பனியோட நாங்கள் பிளான் பண்ணி வச்ச மாதிரி மார்னிங்கே நீலாங்கரை பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த வேலை பார்த்தா நம்ம ஏதோ ஊட்டியில் ட்ராவல் பண்ணுற ஃபீல்ட்லேயே நாங்கள் ஒரு வழியாக ரீச் பண்ணோம் பீச்சை. போய் பார்த்தா பீச்சை ரீச் பண்ணுறதுக்குள்ளே அங்கே நல்ல வெயில் வந்துருச்சு. ஸோ நாங்கள் இருந்த ஏரியா மட்டும் தான் அப்படி இருந்ததான்னு எங்களுக்கு தெரியல. அப்படியே என் பசங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்கி அப்படியே ஓடிட்டாங்க. நீங்கள் வந்தால் வாங்க, இல்லை வராட்டி போங்கடான்னு மாதிரி இறங்கி ஓடிட்டாங்க. ஸோ நாங்கள் பீச்சுக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக போயிருந்தோன்னா, ஒரு முக்கியமான வேலையாக தான். சண்டே பொதுவாக நம்ம எல்லாருமே நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். எல்லோரும் இல்லை, மேக்ஸிமம் நான்வெஜ் சாப்பிடுவோன்னு வைங்களேன். ஸோ நாங்களுமே அதே மாதிரி மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். பார்த்தா எல்லா போட்டும் அப்போ தான் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்தது. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்தது எல்லா மீனுமே. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்த வலையிலேருந்து எடுத்து அப்படியே அங்கேயே வச்சு சேல் பண்ணாங்க. அவ்வளோ கூட்டம் அதை வாங்குறதுக்கு. எனக்கு இது ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஸோ இது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீலாங்கரையில் எந்த இடத்துல இந்த மாதிரி மீன்லாம் சேல் பண்ணுறாங்க, அங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்றத நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.